அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே யூதர்களுடைய அந்த சமூகத்தை சொல்லி காட்டி வரக்கூடிய அல்லாஹ் அவருடைய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளோ அருள்கொடைகளை கொடுத்தும் அதற்கு நன்றி செய்யாமல் அவர்கள் உலகத்திலே செய்த குழப்பங்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்திவிட்டு கடைசியில அவர்களில் ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஒரு பிரிவுகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒமின் கோமி மூசா உம்மத்தி யஹ்தூன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்தும் ஒரு கூட்டம் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக, உண்மையை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக, அந்த நல்லவர்களும் ஒரு பிரிவு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை பாராட்டுகிறார். இவர்கள் யார், எந்த நாட்டிலே இவர்கள் வசித்தார்கள் என்பதை குறிக்கக்கூடிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இரண்டு வகையான தப்சீர்களை, விரிவுரையை நமக்கு தந்திருப்பார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தான பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிஷ்யராக இருந்த யூஷா இப்னு நூன் என்ற நபியும் வஃபாத்தான பிறகு இஸ்ரவேலர்கள் அட்டூழியம், அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பித்தார். உச்சகட்டமாக நபிமார்களையே படுகொலை செய்தார். இப்படியெல்லாம் அநியாயங்கள் பெருகிக் கொண்டிருந்த பொழுது அந்த இஸ்ரவேலர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமுதாயத்தில் ஒரு பிரிவுகள் அல்லாஹ்ட்ட துஆ செய்தார். ஆண்டவனே, இவர்களுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை, இவங்களுடைய இந்த காரியத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இந்த அசத்திய கூட்டத்திலிருந்து எங்களை பிரித்து அவர்களோடு சேராமல் எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தான். இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான் சொன்னா, பைத்துல் முகத்தஸ்ல அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பூமியில ஒரு பகுதியை அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு சுரங்கத்தை போல அந்த மக்கள் அந்த தனியா ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அவர்களை பயணிக்க வைப்பதற்காக வேண்டி பூமியிலே ஒரு பெரிய சுரங்கத்தை போல ஒரு இடத்தை அல்லாஹ் என்ன செய்தான், பூமியை கலந்து ஒரு சுரங்கத்தை போல ஒன்றை உருவாக்கினார். அவர்கள் அதிலே பயணம் செய்தார்கள். இவர்களுக்கு அந்த சுரங்கத்துக்குள்ள இவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுரங்கத்தை பூமியில உருவாக்கி அதில் அவர்களை பயணம் செய்ய வைத்தார்கள், அந்த அசத்திய மக்களை விட்டு பிரிப்பதற்காக. அப்ப அந்த சுரங்கத்துக்குள்ள இருட்டா இருக்குமே அப்படின்னா உள்ள அல்ல ஒரு விளக்கை போல ஒரு அவங்களுக்கு முன்னால் ஒரு விளக்குமாறுக்குள்ள முன்னால போ, அது அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே போ. சரி, பூமிக்குள்ள இவங்க போகும்போது இரவு பகல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இரவு வந்து விட்டா நம்ம தூங்கணுமா இல்லையா, அதனால இரவு வந்து விட்டால் அந்த விளக்கு அணைஞ்சிரும். காலை பொழுது சுகு உதயமாகி விட்டால் அந்த விளக்கு வெளிச்சம் அடிக்க ஆரம்பித்து உடனே அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார். இந்த சுரங்கத்தோடு சேர்ந்து அல்லாஹ் இவர்கள் குடிப்பதற்கு ஒரு நதியையும் அவர்களுக்கு என்ன செய்தான், போட செய்தான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமுதாயத்துக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வா உணவை இறக்குற மாதிரி இவர்களுக்கும் எண்ணங்களையும் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இந்த சுரங்க பாதையிலேயே அல்லாஹ் கொடுத்தான். இப்படியே இவர்கள் போனவர்கள் போய் பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். சுமார் 1.5 வருஷம் பயணம் செய்தார். 1.5 வருஷம் பயணம் செய்த இவர்களை கடைசியாக இவர்கள் சீனாவினுடைய பின்பகுதியில் கிழக்கு திசையினுடைய கடைசி பகுதியில் இவர்களை அல்லாஹ் தஆலா அந்த சுரங்கத்திலிருந்து வெளியாக்கினான்.
வெளியான இவர்கள் அந்த ஊரிலே ஒரு நறுமணக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊரிலே அல்லாஹ் அந்த சீனாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே இவர்களே அல்லாஹ் தங்க வச்சான். அந்த ஊரில் இவர்களோடு விசச்சந்துகள், விலங்குகள், மிருகங்கள் எல்லாமே கலந்தே ஒன்னாகவே இருந்தது. அவர்களோடு எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாமல் அவர்களுக்கோ அந்த விலங்குகளால் இவர்களுக்கோ எந்த இடைஞ்சல் இல்லாம விலங்குகளோட தான் என்ன செய்தாங்க அவங்க இருந்தார். இவர்களை யாரும் மக்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சீனாவுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய நதி எழுதுறாங்க. அந்த நதி தண்ணியால் ஓடக்கூடிய நதி இல்லை, அதாவது மணல்களே ஓடுவோம். தண்ணியில போனா போட்ல போய் கப்பல்ல போய் அவங்கள போய் நினைச்சிடலாம், யாரும் போய் சந்திச்சிடலாம். அவங்கள யாரும் சந்திக்க முடியாத அளவுக்கு, அவர்களும் யாரையும் சந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் அந்த சமூகத்தை எப்படி பாதுகாத்தான்னு சொன்னா, அவங்களுக்கு இடையில ஒரு ஓடையை ஏற்படுத்தினா. அந்த ஓடை மணல் ஓடை. இந்த மணல் தண்ணி மாதிரி போயிட்டு, அதனால யாருமே என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு தேன் கூடு சம்பந்தமான ஒரு ஓடை மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தினா. அதுக்குள்ள தேன் கூடா போயிட்டே இருக்கு, தேனா போயிட்டு இருக்கு, தேனுடைய ஈக்களா போயிட்டு இருக்கு. அப்ப யாரா போக முடியுமா அதுல? அந்த மாதிரி ஒரு ஓடையை அல்லாஹ் யாரும் போகாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், குருக்கு ஏற்பாடு செய்தான் என்று சொல்லி காட்டுவாங்க. ஆக இவர்கள் அந்த பகுதியில, சீனாவினுடைய பின்பகுதியில் உள்ள ஒரு ஊரில, கிழக்கு திசையினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இவர்கள் இபாதத்து செய்தார்கள். ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். இப்ப நம்ம ஒரு நாள் ஆனா நம்ம காலையில இருந்து நைட்டுக்குள்ள எத்தனையோ பாவங்களை நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், சொல்றோம், பேசுறோம், இப்படித்தான் செய்யறோம். கண் சிமிட்டும் நேரம் கூட எந்த தப்பையும் செய்யாத அளவுக்கு தௌராத் வேதத்தை முழுக்க மூசா நபிக்கு இறக்கப்பட்ட, ஏன்னா முழுமையான விசுவாசிகள், மூசா நபியினுடைய உண்மையான அந்த ஈமான் கொண்ட அந்த சமூகம், அந்த தௌராத் வேதத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஈமான்தாரிகளாக, அதே நேரத்தில் இறுதி நபியினுடைய இஸ்லாத்தை எதிர்பார்த்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர்களை வானவர்கள் நேரடியாக இவங்க இருக்கிற இடத்துல முசாபா பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீங்க என்னிடத்தில் இருக்கிற மாதிரி ஓர்மையோடும் உள்ளச்சத்தோட உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா வானவர்களே உங்க வீதியில உங்கள்ட்ட என்ன செய்வாங்க, முசாபா செய்வாங்க. ஆனா செய்தான் போய் உங்களை இருக்க விட மாட்டேன். வீட்டுல போனோட அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி விட்டுருவாங்க, செய்தான் மாற்றி விட்டுருவாங்க. அந்த அளவிற்கு அவர்களே விவசாயம் செய்வாங்க, எல்லாரும் அறுவடை செய்வாங்க. அவர்கள் அறுவடை செய்து விட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சகோதரர்கள் அவங்க எடுக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. யாரும் மூட்டை கட்டி வீட்டுல சாமான கொண்டு வைக்க மாட்டாங்க. ஒன்னா விவசாயம் செய்து, ஒன்னாவே அறுவடை செய்து, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையானதை எடுத்து விட்டுருவாங்க. அவங்க மிச்சம் உள்ளது தேவை உள்ளவங்க அவங்கவுங்க அந்த வயல்ல எடுத்துக்கிடுவாங்க. யாரும் யாருடைய பொருளையும் என்ன செய்ய மாட்டாங்க, யார்கிட்ட எதையும் கேட்க மாட்டாங்க. அது அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சமூகமாக அல்லாஹ் ஆக்கணும் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னொரு வரலாறு எழுதுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம், மேராஜ் பயணம் போகும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீலே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்றான், மூசா நபியினுடைய சமுதாயத்துல கோபி மூசா உம்மத்தி யஹூதுன பில் ஹக், சத்தியத்தை கொண்டு நேரான பாதையில் வாழ்ந்த ஒரு கூட்டம் மூசா நபியில ஒரு சில கூட்டம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்றானே, அவங்கள சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன செய்தாங்க சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். நீங்க கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இப்ப நம்ம போற இடம் வேற இடம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் உடனே சொன்னா, ஜிப்ரீலே, அவங்க கேட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அவங்க சொல்ற இடத்துக்கு நீங்க அழைச்சு செல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா புராக் வாகனம் திரும்ப, ஏன்னா இவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி குறைந்தது. ஒரு சில எட்டுகள் தான் புராக் வாகனம் வைத்தது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அந்த அவங்கள சந்திச்சாங்க. சந்திச்சு அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. பதில் சலாம் சொன்னவங்க, நீங்க யார் அப்படின்னு கேட்டாங்க அந்த மக்கள். நான் தான் நபி உம்மி
உம்மி நபின்னாங்க. ஏன்னா தௌராத் வேதத்துல ரசூலுல்லாஹ் பத்தி உம்மி நபி தான் எழுதப்பட்டிருந்துச்சு. எழுத படிக்க யார்கிட்டையும் படிக்காத நபின்னு எழுதப்பட்டுச்சு. நான் தான் உம்மி நபி. அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சொன்னாங்களே, நீங்க அந்த நபியா? அப்ப அந்த மூசா நபி எங்களுக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, அகமது நபியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்க என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வைங்கன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவங்களுக்கு சலாத எத்தி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி சொன்ன சலாத்துக்கு பதில் சொன்னாங்க. உங்க கூட நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. என் கூட நிக்கிறது ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா, ஆமா எங்க கண்ணுக்கு தெரியும். பொதுவாக வானவர்கள் யாருக்கும் தெரிய மாட்டாங்க, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் கேட்ட பிறகு அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டார். உங்க வீடுகளை பாக்குறேன்னு, உங்களுடைய வீட்டு வாசல்ல ஃபுல்லா நீங்க கபரை தோண்டி ஜனாசாவை அடக்கி வச்சிருக்கீங்களே எப்படின்னு சொல்லி, ஏன் உங்க வீட்டு வாசல்லையே கபர்ஸ்தான் சொன்னாலே நம்ம தனியாதான் ஒரு ஆள் இறந்துட்டா கபர்ஸ்தான் தோண்டி அடக்கும். ஆனா நீங்க உங்க வீட்டினுடைய வாசல் நேரா கபர்ஸ்தான நீங்க வச்சிருக்க கபரு தோண்டி அடக்கிருக்கீங்களே எதனால அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க வீட்டு வாசல்ல திறந்து வெளியே வந்தா அப்ப எங்களுக்கு அடக்கப்பட்ட கபர் இருக்கும் பொழுது காலையிலும் மாலையிலும் எங்களுக்கு எந்த ஞாபகம் இருக்கும், மரண சிந்தனை இருக்கு. நம்ம ஒரு நாள் மரணிக்கணும், ஏன்னா நம்மளோட வாழ்ந்தவங்க நம்ம முன்னாள் இப்ப அடக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை வர்றதுக்காகத்தான் கபர்களை எங்க வீட்டு வாசல்லையே தோண்டி இருக்கிறோம் எங்க முன்னோர்கள் இறக்கக்கூடியவர்களுக்கு என்று பதில் சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி நான் கேட்டோம், நீங்க உங்க வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாமே ஒரே மாதிரியா, எல்லா வீடும் ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு அப்படித்தானே இருக்கு எல்லா வீடும். ஆனா நீங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி நீங்க கட்டிருக்கீங்களா எதனால அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள்ல யாரை விட யாரும் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு உயர்வு தாழ்வு தெரியக்கூடாது என்பதற்காகவும், ஒரு ஆளை விட ஒரு ஆளுடைய பெருசா கட்டும் போது அவருடைய வீட்டுக்குண்டான அந்த காற்று, இயற்கையான அந்த காற்று எழுச்சி அடைக்க கூடாது. அந்த காற்று, அந்த வான வெளிச்சத்தை எல்லாம் நம்ம பெருசா கட்டும்போது அவருக்கு போக வேண்டிய காற்று அடைக்கணும். இயற்கையான காற்று, இந்த வான வெளிச்சம் எல்லாம் குறையுதா இல்லையா, அந்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நாங்க ஒரே மாதிரி எங்க வீடுகள் நம்ம கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு மத்தியில எந்த அரசாங்கம், ஒரு நிர்வாகம், ஒரு நீதிபதி, ஒரு நீதிமன்றம், ஒரு அரசர், ஒரு ஆட்சி எதுவுமே இல்லையே? பொதுவாக ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அரசாங்கம் இருக்குமா இல்லையா? எந்த அரசாங்கமும் இல்லையே, எந்த நீதிபதியும் இல்லையோ, எந்த அரசாங்கமும் நடக்காம எப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள்ல யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யுது. நீதிமன்றங்கள் எப்போ வரும்? அங்க அநீதி நடக்கும் போதுதான் காவல்துறை, ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எதனால வைக்கப்படும்? மக்கள் அநியாயம் பண்றதுனால தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வைக்கப்படும். அப்ப எங்கள்ல யாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய வேலையே எங்களுக்கு இல்லை. அதனால எங்கள்ல யாரும் நீதிமன்றத்தையே நாங்க வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுடைய கடை வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி கிடைக்குது. ஒரு பஜார்ல 4 பேர் சாமான் போனா கடை வீதி இருக்கும்ல, எதுவுமே கடை வீதியே இல்லையே, யாருமே கடையில சாமான் வாங்குற மாதிரி இல்லையே, எல்லாமே கடை வீதியில காலியா இருக்குது அப்படின்னு நான் கேட்டோம். நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் கடைக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, நாங்களே வயல்ல உழுதுடுவோம், நாங்களே அறுவடை செய்வோம், எங்களுக்கு தேவையான எடுத்துட்டு நம்முடைய சகோதரருக்கு தேவையானதை வச்சுக்கிறோம், அவருக்கு தேவையான எடுத்துட்டு மற்றவங்களுக்கு தேவையானதை அவர் வச்சுட்டு போயிடுவார். அதனால எங்களுக்கு பஜாருக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று அவங்க சொன்னாங்க. சில அடுத்து கேட்டாங்க, உங்கள சில பேர்களை பாக்குறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த சிரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஜனாசா விழுந்திருக்கு, அதனால அவங்க சிரிக்கிறாங்களா? அதாவது அவங்கள ஒரு ஆள் இறந்திருக்கிறாங்க, அவங்க ஈமானோடு இறந்திருக்கிறாங்க, அந்த ஈமானோடு இறந்ததுக்காக நல்ல முடிவு கிடைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவ உங்கள சில பேர் அழுது கொண்டு இருக்கிற காட்சியை பாக்குறேனே, இந்த அழுகைக்கு என்ன காரணம்னு அலிஸ்லாம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதனால அழுகுறாங்க. இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த முடிவு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறத நினைச்சு, ஈமானோடு முடியுமா முடிவு வேற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்தினர்கள் அழுகுறாங்க என்று என்ன செய்தாங்க. அவங்க அடுத்து அலிஸ்லாம் கேட்டாங்க,
உங்கள ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வதற்காக வேண்டி நாங்க நோன்பு வைப்போம். ஒரு மாசம் என்ன செய்வோம்? ஆண் குழந்தை எங்களுக்கு பிறந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வதற்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம்? ஒரு மாசம் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லணும். அப்ப பொம்பளை பிள்ளை பிறந்தா 2 மாசம் நோன்பு வைப்போம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வதற்காக. ஏன்னா எங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏன்னா ஒரு மனிதர் பெண் குழந்தையின் மீது பொறுமையா இருப்பது ரொம்ப பெரிய கஷ்டம். இதை விட ஆண் குழந்தையின் மீது பொறுமையா, ஏன்னா ஆண் குழந்தையை எப்பயாவது எங்கேயா வளர்க்க விடும், பொம்பளை பிள்ளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த மீது நம்ம பொறுமையா இருக்கிறதுக்காக அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தால் நம்ம நினைச்சோம் அதுக்கு அல்லாஹ்வுக்கு 2 மாசம் காலம் என்ன செய்வோம், அதுக்குதான் நன்மை கூட. ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு 2 குழந்தை பிறந்து அவர் ரெண்டு குழந்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல இஸ்லாமிய மார்க்கப்படி அதை கஷ்டப்பட்டு சகித்து கொண்டு அதை வளர்த்தார் என்றால் அவரு நானும் ஒன்னா சொர்க்கத்தில் இருப்போம், அந்த பெண்ணும் நானும் ஒன்னா சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த கஷ்டம் தாங்கிறது, பொம்பளை பிள்ளை வளர்க்கிற கஷ்டத்தை தாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய கூலி இருக்கு. அப்படி ஒரு கூலியை அல்லாஹ் தந்ததுக்காக வேண்டி டபுள் மாசம் நோன்பு நான் என்ன செய்வோம் கூடிப்போம்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு நாங்க நீங்க விபச்சாரம்லாம் பண்ணுவீங்களா? விபச்சாரமா? நாங்கெல்லாம் அந்த விபச்சாரத்தை நாங்க பண்ணா வானத்திலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய மழையே நின்றும். மாத்திரமல்ல, யாரு செய்தாலும் அவர் பூமியிலேயே உள்ளே இழுக்கப்பட்டு விடுவார். உடனுக்குடன் தண்டனை கிடைச்சு. அதனால விபச்சாரம் செய்யறதுக்கு உண்டான எங்களை பார்த்து நீங்க அந்த கேள்வி கேட்கிற அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஏதாவது நீங்க உயிரினங்களை ஏதாவது வளர்ப்பீங்களா? இப்ப ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்கிறோம் இல்லவா, அது மாதிரி ஏதாவது உயிரினங்களை கால்நடைகளை நீங்க வளர்ப்பீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அதெல்லாம் அல்லாஹ் மீது ரிஸ்க்ல நம்பிக்கை இல்லாத செய்யற வேலை. எங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் தரோம். அதனால நான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் மீது நம்பிக்கை இல்லாதவங்க அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வளர்ப்பாங்க. அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், அது செய்ய மாட்டோம்னா. அப்ப உங்களுக்கு இது உடல்நல குறைவு, சுகக்குறைவு, நோய் நோக்காடு எல்லாம் உங்களுக்கு வருமானம் கேட்டாங்க. எங்களுக்கு நோய் நொடிகளே வராது. நோய் நொடிகள்லாம் வராது. காரணம், நோய் நொடிகள் வர்றது எதனால? பாவம் செய்திருக்கா. நாங்க பாவமே செய்யறது இல்லை, அதனால எங்களுக்கு நோயே வராது. உங்க சமுதாயம் நோய் வரும்னா அவங்க பாவம் செய்வாங்க, அதனால அவங்களுக்கு என்ன செய்யும், நோய் வரும் அப்படின்னு என்ன செய்தாங்க சொல்லி காட்டினாங்க. உங்களுடைய ஊர்ல பாம்பு, தேள் இத மாதிரி மிருகங்கள்லாம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அவைகள்லாம் எங்களை கடந்து போகும், அவைகளை நாங்களும் கடந்து போவோம், எங்களால அவைகளுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, அவங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி அவங்க பேசி முடிச்சாங்க. சொல்லப்படுது, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரவு நேரத்திலே மழையை பொழிய வைப்பான், பகல் நேரத்திலே வெயில். அதாவது இப்ப பகல் நேரத்திலே மழை பெய்யும் போது நம்முடைய நார்மலா நம்முடைய வாழ்க்கை பாதிக்க போகுது, எங்கேயும் போக முடியாது, கொள்ள முடியாது. அப்போ அவர்களுடைய ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு உம்மத், ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் நல்லது செய்யணும்னு நினைத்தால் அவர்களுக்கு இடி சப்தத்தை கேட்காத அமைப்பில் அல்லாஹ் என்ன செய்வான், இரவிலேயே மழை பொழிய வைப்பான்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த சமுதாயத்திற்கு பகல் வேளையிலும் நைட்டு மழையும் பெய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் ஒண்ணு என்ன செய்தாங்க, அந்த பயணத்துல இருந்த அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு குர்ஆனுடைய ஒரு 10 வசனங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட அந்த சமுதாயத்துக்கு, ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இவதான் நபி. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பிறகு யார் இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை தானே ஏற்றுக்கொள்ளணும். அதனால அந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் இறக்கப்பட்டிருந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு 10 சூறாக்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல தொழுகையும் நோம்பு மட்டும்தான் கடமையா இருந்ததுனால தொழுகையும் கற்றுக் கொடுத்தாங்க, நோம்பையும் கற்றுக் கொடுத்தாங்க. சனிக்கிழமை அவர்களுக்கு மீன் பிடிக்கிறது ஹராம்னு இருந்தது, அது நமக்கு கிடையாது. அதனால இனிமேல் உங்களுக்கு சனிக்கிழமை உங்க ஹராம்ன்றதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜும்மா உண்டு என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு விஷயத்த விளக்கி, நீங்க இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும், உங்களுக்கு கிபிலா எங்களுடைய கிபிலாவை நோக்கித்தான் முன்னோக்க வேண்டும், இந்த இடத்திலே எங்களுக்கு தங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசீர்வதித்தார்கள் என்ற செய்தியை தஃப்சீர்ல அல்லாமா இஸ்மாயில் பரூசவி தன்னுடைய தஃப்சீர் ரூஹுல் பயானில இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லிக்காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த சமுதாயம் அல்லாஹ்வினுடைய பாராட்டையும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்ற வசனமாக அந்த யூதர்களையே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக பாராட்டுவது போல
இந்த விஷயத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்துவதன் மூலமாக இது போன்று உள்ள அந்த மனோநிலை அவர்கள்ட்ட இருந்த அந்த குண நலன்கள் எல்லாம் நம்மிடத்துல என்ன செய்யணும்? நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற, அதாவது இவர்கள் எல்லாம் ஒரு தாய் மக்களை போல, ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரு தாய் மக்களை போல இருப்பார்கள் என்று தப்சீர் எழுதுறான். இது மாதிரி நல்லோர்களுடைய வத்தபி சபீல் அம்மன் அனாப இடையங்கிறாங்க. நம் பக்கம் திரும்பி மீண்டவர்களுடைய நல்ல வழிகளை நீங்கள் துயர்வீர்கள், துயரங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.